நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை நாங்கள் கோரிக்கையாக இந்த தேர்தலில் முன்வைக்கிறோம். அதில் குறிப்பாக சொன்னோம்னா இந்த மாவட்டம் முழுவதுமே தேயிலை விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. இன்னைக்கு தேயிலை விவசாயம் ரொம்ப நலிவடைஞ்சு வந்துகிட்டு இருக்குது. அதனால் தேயிலை விவசாயத்தை மேம்படுத்துறதோட பச்சை தேயிலைக்கு கிலோவுக்கு 30 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டம் முழுவதுமே கிட்டத்தட்ட விவசாயிகள் ஒரு 50 ஆண்டுகளாக தங்களுடைய நிலத்துல விவசாயம் பண்றாங்க. அந்த நிலங்களுக்கு இதுவரைக்கும் பட்டா கிடையாது. அப்பப்ப வரக்கூடிய தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறாங்க, இருந்தாலும் அவர்களுக்கு பட்டா கொடுக்கறதில்ல. இந்த தேர்தலில் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்த மாதிரி இந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கணும். இது இல்லாம இங்க கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேல தோட்ட தொழிலாளிகள் இருக்காங்க இந்த மாவட்டத்துக்குள்ள. அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கிறது, குறிப்பாக குடியிருக்கிறதுக்கு வீடு. அதனால இந்த தேர்தலில் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, அந்த சாதாரண தோட்ட தொழிலாளிகளுக்கு தரமான சொந்த வீடு கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி அடிப்படையான வளர்ச்சி பணிகள் ஒட்டுமொத்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக தெரிய வந்தது. அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும். இப்ப கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதியில என்னென்ன வாக்குறுதிகள் வேட்பாளர்கள் கொடுத்திருக்காங்களோ அவங்க இப்ப வாக்குறுதியா காகிதமா போயிடக்கூடாது. கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரணும் என்று நாங்கள் எங்கள் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுதான் தாளவாடி மலைப்பகுதி. ஏறத்தாழ தாளவாடி மலைப்பகுதி மிக நீண்ட காலமா தமிழக அரசாலும் அரசியல் கட்சிகளாலும் பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு பகுதியாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. தாளவாடி பொறுத்த வரைக்கும் கடுமையான தண்ணீர் பஞ்சம். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் காவிரியிலிருந்து நீரேற்று பாசனம் எல்லாம் பண்ணி குண்டல்பேட்டு வரைக்கும் தண்ணி கொண்டு வராங்க. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மோயாத்திலிருந்து நீரேற்று பாசனம் பண்ணி தாளவாடியில் இருக்கக்கூடிய ஒரு 4 பஞ்சாயத்துகளுக்கு ஒரு பாசன வசதியும் குடிநீர் வசதியும் செஞ்சு கொடுத்தா தான் அது தாளவாடி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளர்கள் இது குறித்து பரிசீலிக்க வேண்டும். இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம்.